ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி புதிய சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். சீரிஸோட பேர் ஸ்டார் இன் மை மைண்ட். வாங்க இப்போது ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பேர் தாவோ நுவா. நம்ம இவனை நுவாண்டு வச்சுக்கலாம். நுவா இப்போது தாய்லாந்தில் இருந்து ஜெர்மனிக்கு படிக்க போகிறதுக்காக கிளம்புறான் போகிறான். ஸோ அதனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனோட கிளாஸ் ரூமில் அப்படியே ஒரு சின்னதாக ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. எல்லாருமே ரோசஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்குறான், என்ன மச்சான் கிளம்ப போறியா, என்னெல்லாம் மறந்துடுவல்ல அப்படின்றதுக்கு நுவா சொல்லுவான், நான் எப்படிடா உன்னை மறப்பேன், நம்ம 2 பேரும் தான் இந்த ஸ்கூலோட பிக்கெஸ்ட் ஷிப் ஆச்சு அப்படின்றதுக்கு அவன் கையை தட்டி விட்டு சொல்லுவான், என்னடா உளர்ற, இங்க பாரு, இங்கே இருக்கிற மற்ற யாருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், பட் எனக்கு நல்லா தெரியும் நீ ஒன் சைடாக ஒரு பையனை லவ் பண்ணுற அப்படின்னு. அந்த பையன்கிட்ட எப்படா போய் சொல்ல போகிற, இதுதான் உன்னோட லாஸ்ட் டே இந்த ஸ்கூலில், அதுக்கப்புறம் நீ கிளம்பி ஜெர்மனி போயிடுவ, அதுக்கப்புறம் எப்போ நீ அவனை மீட் பண்ண போகிற, ஸோ தயவு செஞ்சு இப்போ வாச்சும் போய் சொல்கிறா அப்படின்றதுக்கு நுவா கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்டு தான் சொல்லுவான், நீ இப்போ சொல்லலைனாலும் சொன்னாலும் எதுவும் மாறப்போகிறதில்ல, பட் நீ சொன்னால் நீ ஒருத்தன் இருக்க, உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றதாவது அவனுக்கு தெரிய வரும்ல, ஸோ கடைசி சான்ஸ்டா நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லுவான். நுவாவும் அதுக்கப்புறமா சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு கிளம்பி போகிறான். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. பேர் கப்லூன். கப்லூன் வந்து பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பான். அப்போ அவன் நோட் பண்ணுவான் நம்மளோட நுவா வாரத்தை. நுவா வந்து கையில் ஒரு பென் எடுத்துக்கிட்டு அப்படியே கப்லூனை பார்க்குறதுக்காக வருவான். அவன் முன்னாடி போய் நின்று, ஹே கப்லூன், இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்டோட லாஸ்ட் டே, பட் நீ இப்போவும் நெட்பால் தான் விளையாடிட்டு இருக்கிறியா, பாஸ்கெட் பால் தான் விளையாடிட்டு இருக்கிறியா, நான் ஜெர்மனி போகிறேன், இதுதான் என்னோடய லாஸ்ட் டே இந்த ஸ்கூலில், நான் போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் எனக்கு விஷ் பண்ணாங்க, நீ என்ன சரி விஷ் பண்ணுறியா, என்னோடய ஷர்ட்டில் என்ன சரி விஷ் பண்ணி எழுதுறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். உடனே கப்லூனும் அந்த பெண்ணை வாங்கிப்பான் எழுதுறதுக்காக. உங்களில் எத்தனை பேரோட ஸ்கூலில் இந்த மாதிரி கல்ச்சர் இருந்துச்சுன்னு தெரியல, பட் நான் படித்த ஸ்கூலில் லாஸ்ட் டே ஸ்கூல் அப்போது ட்ரெஸ்ஸில் விஷ் பண்ணி எல்லாம் எழுதுவாங்க. அது வந்து மெமரபிளாக அந்த யூனிஃபத்தை அப்படியே வச்சுருக்கோம். எனக்கும் அது இருக்குது. அதே மாதிரி வெறும் பெண்ணால் மட்டும் இல்லை, அந்த ப்ளூ எல்லாம் இருக்கும்ல, தண்ணியில் கரைச்சி பெயிண்ட் எல்லாம் ஊற்றி அப்படியெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். லாஸ்ட் டே ஸ்கூல்ன்றதுனால நாங்கள் என்ன பண்ணாலும் டீச்சர்ஸ் கேட்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அங்கேயும் இருக்குது போல். ஸோ நுவாவோட ஷர்ட்டில் போயிட்டு கப்லூன்னு எழுதுறான். என்ன எழுதியிருப்பான் அப்படின்னா, குட் லக் அப்படின்னு மட்டும்தான் எழுதியிருப்பான். இதை வந்து நுவாவும் எதிர்பார்க்க மாட்டான். அதாவது அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான்னு அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். எழுதி முடிச்சதுக்கப்புறம் நுவா சொல்லுவான், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், என் பேர் டாவோ நுவா, என்னை எல்லோரும் நுவான்னு கூப்பிடுவாங்க, நான் ஒருத்தங்க இருக்கிறது கூட உனக்கு தெரியாமல் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவன் ஏதோ ஒன்று கன்ஃபஸ் பண்ணுறான். அவன் லவ்வை சொன்னானா இல்லையான்னு தெரில. அங்கே கட் பண்ணி 1 இயர் கழித்து காட்டுறாங்க. இப்போ இவங்க எல்லோரும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட கப்லூன் வந்து அப்படியே டிப்பு டப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக மாறிட்டான். அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் பேசிக்கிட்டே சொல்கிறான், சரி ஓகே நான் அவனை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. போகும்போது அவனோட பால்கனியில் ஒரு சன்ஃப்ளவர் பாட் இருக்கும். அதை அவன் பார்த்துட்டு தான் போவான். அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அவன் சீனியர்ஸோட ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. அந்த இடத்துக்கு தான் போகிறான். அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேசிக்கிறாங்க, இங்கே பாருடா, எனக்கு தெரிஞ்சு இந்த இயரோட 3ஆ செலக்ட் ஆக போகிறது இந்த கப்லூன் தான், பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே நம்ம நுவாவை காட்டுறாங்க. நுவாவும் ஜெர்மனிலேருந்து படிச்சுட்டு இங்கே தான் வந்திருக்கான் போல். அவனோட ஒரு ஃப்ரெண்டு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. டேய் வாடா ப்ளீஸ்டா, ஏடா இவ்வளோ ஸ்லோவாக இருக்க அப்படின்றதுக்கு நுவா சொல்லுவான், கொஞ்சம் இருடி, ஆல்ரெடி நம்ம லேட் ஆகிட்டோம், எல்லாம் போகாமல் விட்டால் தான் என்ன, எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல அப்படின்றதுக்கு ஃப்ரெண்டு கேட்காம இழுத்துட்டே போயிடுவா. அங்கே போனால் சீனியர்ஸ் முன்னாடி போயிட்டு வணக்கம் சொல்லிட்டு நிற்கிறாங்க. அப்படி வணக்கம் சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்கும்போதே நுவாவுக்கு பயங்கர ஷாக்கிங். ஏன்டா அந்த இடத்துல கப்லூன் இருப்பான். கப்லூனும் நுவாவை பார்ப்பான். 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. 2 பேருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. நுவா வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டான் கப்லூன் இங்கே இருப்பான் அப்படின்னு. உடனே நுவாவுக்கு வந்து அந்த ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருது. என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நுவா வந்து லவ்வை கன்ஃபஸ் பண்ணியிருப்பான். நான் ஒருத்தன் இருக்கிறது கூட உனக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் நான் உன்னை ரொம்ப நாளாக ஒன் சைடாக லவ் பண்ணுறேன், இதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கு இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, கப்லூன் வந்து ஹேப்பி ஜேர்னி, சேஃப் ஜேர்னி அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருப்பான். இப்போ அதை நினச்சிட்டு
திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது சீனியர்ஸ் சொல்லுவாங்க நுவா கிட்ட, "உன்ன நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ" அப்படின்றதுக்கு நுவா வந்து சொல்லுவான், "என் பேர் நுவா. நான் இந்த ஸ்கூல்லேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல படித்தேன். இப்போ நான் ஜெர்மனி போய் படிச்சுட்டு வந்திருக்கேன்" அப்படின்னதும் சீனியர்ஸ் வந்து கேட்பாங்க, "அப்படியா? அதே ஸ்கூல்ல படித்த இன்னொரு பையன் இருக்கிறான் கப்லோன். அவன உனக்கு தெரியுமா?" அப்படின்றதுக்கு நுவா வந்து சொல்லிருவான், "இல்ல எனக்கு தெரியாது. அவன யாருன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னுவாங்க. அப்படி சொல்லிட்டு அப்புறமா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காந்துப்பான். அப்பயும் மறுபடியும் இந்த மத்தியும், ஷானும் மறுபடியும் பேசிப்பாங்க. எனக்கு என்னமோ கப்லூன பார்க்க நுவா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிற மாரி தெரியுது. ஸோ கண்டிப்பா நுவா தான் டைட்டில் வின் பண்ணுவான் அப்படின்ற மாரியெல்லாம் பேசிப்பாங்க. அப்புறமா சீனியர்ஸ் வந்து பேசி முடிச்சுட்டு சொல்றாங்க, அடுத்த மீட்டிங்கில கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்களுக்குன்னு தனித்தனியா ஏதாவது ஒரு டேலண்ட்ட காமிக்கணும். ரெடி ஆவுங்க. இப்போ இத மீட்டிங்க முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்போ மீட்டிங் முடிஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எந்திரிச்சு போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. "உன் பேரு ஷான். அந்த ஆரஞ்ச் கலர் பேக் வச்சிருக்கவன் பேரு மட்டி. பக்கத்துல இருக்கவன் பேரு டைப்புன். டைப்புனையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க." அதுக்கப்புறமா கப்லூன பார்த்து, "நீ கப்லூன்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். கப்லூனும் பார்ப்பான், இவன் ஞாபகத்துல தான் வச்சிருக்கான் அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சு கார்ல வந்து உட்காந்துட்டு நுவா வந்து பெரிய மூச்சு விட்டு சொல்லி பார்ப்பான். திங்க் பண்ணுவான். நான் அவன யாருன்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அவன உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு இல்லன்னு சொல்லிட்டேன். பட் அவன பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அவன் டெய்லியும் காலையில 7 மணிக்கு ஸ்கூல் வருவான். அவனுக்குன்னு ரொம்ப க்ளோஸா ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. அவன் டெய்லியும் மார்னிங் குவாவா ஜூஸும் சாண்ட்விச்சும் தான் சாப்பிடுவான். அதுக்கு மேல அவனுக்கு வந்து பாஸ்கெட் பால்னா ரொம்ப பிடிக்கும். அதையும் தாண்டி அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அவ பேரு ஜியா. ஜியான்டா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். டேக் கேர் பண்ணி பார்த்துப்பான். வேற யார் அவனுக்கு லவ் கன்ஃபெஸ் பண்ணாலும், ப்ரொப்போஸ் பண்ணாலும் அவன் ரொம்ப ப்ரூட்டலா அத வந்து ரிஜெக்ட் பண்ணிருவான். அது மத்தவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணும். அப்படி அவன பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் நான் இல்லன்னு சொல்ட்டேன். அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணும்போதே, அங்க வந்து ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்கும். யார்ரான்னு பார்த்தா வெளியில நம்மளோட கப்லூன் தான் வந்து இன்னொரு கார்ல வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் சொல்லுவான், "சரிடா கொஞ்சம் இரு நான் வண்டிய எடுக்கிறேன். என் லைஃப்ல நீ க்ரொஸ்ல வாரத்த நிறுத்தவே மாட்டியா? என் லைஃப்ல நீ வந்துக்கிட்டே தான் இருப்பியா?" அப்படின்ற மாரி திங்க் பண்ணிட்டு அவன் கார் எடுத்துட்டு போவான். இத கப்லூனும் பார்த்துட்டு சிரிப்பான். அதுக்கப்புறமா அவன் நேரா வந்து ஒரு கெஃபேக்கு தான் போயிருப்பான். மத்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றதுக்காக. அங்க போனதும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, "ஏன்டா இவ்வளோ லேட்டு? ஏன்டா லேட்டா வந்த?" அப்படின்னதுக்கு, "ரொம்ப டயர்டா இருக்குடா" அப்படின்ட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமா வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, "எப்படி இருந்துச்சு? நீ அவன பார்த்தியா?" அப்படின்றதும் நோவா சொல்லுவான், "ஆமா பார்த்தேன். நான் இத எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்ட்டு, "கொஞ்சம் இரு. அப்போ அங்க கப்லூன் வருவான்றது உனக்கு தெரியுமா? அதனால தான் என்ன நான் புடிக்கல, நான் போமாட்டேன்னு சொன்னாலும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பினியா?" அப்படின்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலாய்ப்பாங்க. "ஆமாடா. 1 இயர் கழிச்சு நீ அவன மீட் பண்ணணும் இல்லையா? அதனால தான் அவன் அங்க இருக்கிறேன்ற விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லாம உன்ன அங்க சொன்னேன். எப்படி இருந்துச்சு உன் ஆள மீட் பண்ணது?" அப்படின்றதுக்கு நுவா சொல்லுவான், "என்னது ஆளா? அதெல்லாம் எப்பயோ நடந்தது. நான் மூவ் ஆன் ஆயிட்டேன். அவன நான் இப்போ நினச்சு கூட பார்க்குறது கிடையாது. அதெல்லாம் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. ஆமா அவன பார்த்தேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்ற மாரி பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, "நிஜமா தான் சொல்றியா? மூவ் ஆன் ஆவிட்டியா?" அப்படின்றதுக்கு இவன் சொல்லுவான், "ஆமா." அப்படின்றது, "அப்படியா? அதுவும் நல்லது தான். அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு தம்பி. உனக்கான ஒரு பரிசு இருக்கு." அப்படின்ற மாரி சொன்னது, "என்னடா?" அப்படின்னு சொல்லி இவன் திரும்பி பார்ப்பான். பார்த்தா அந்த இடத்துல கப்லோனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜியாவும் தான் நிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இத பார்த்துட்டு நோவாவோட ஃபேஸ் ஒரு மாரி மாறும். அவங்க 2 பேரும் ரொம்ப கேஷுவலா பேசிக்கிறாங்க. ஆனா அது வெளியிலேருந்து பார்க்கும்போது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாரி தான் தெரியும். 2 பேரும் அப்படியே இவன நுவாவ க்ராஸ் பண்ணி தான் போவாங்க. ஜியாவும் வந்து நுவாவ நோட் பண்ணுவா. ஏன்னா எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சிருக்காங்க. ஸோ மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. போனதுக்கு அப்புறமா நுவா சொல்றான், அவங்க 2 பேரும் இன்னமும் ஒண்ணா தான் இருக்காங்க போல. நல்லா தான் இருக்குது. "எனக்கு ஒண்ணும் இல்லடா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல." அப்படின்ற மாரி பேசுவான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, "அத நீ இந்த பக்கம் பார்த்து பேசுறியா? அத அவனையே பார்க்காத." அப்படின்னு. இங்க பார்த்தா, அந்த ஜியா பொண்ணு வந்து கப்லூன் கிட்ட கேட்பா, "அது நுவா தானே? இப்போ எல்லாம் உங்களுக்குள்ள எல்லாம் எப்படி போகுது?" அப்படின்னதுக்கு, இவன் சொல்லுவான், "எதுவும் மாறல. எல்லாம் அப்படியே தான் இருக்கு." அப்படின்னதும் இவ கேட்பா, "அவன் மாறல சரி. நீ எப்படி?" அப்படின்றதுக்கு இவனும் சொல்லுவான், "நானும் எதுவும் மாறல. நானும் அப்படியே தான் இருக்கேன்." அப்படின்னு. இவங்க எத பத்தி பேசுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா அவன் சொல்லுவான், "நான் எதுவும் மாறல." அப்படின்னு சொல்லுவான். அங்க கட் பண்ணா, மறுபடி நம்மளோட நுவாவோட ஃப்ரெண்டும் நுவாவும் பேசிக்கிறாங்க. "இந்தாடா என்னோட கார் கீ எடுத்துட்டு போ. என்னோட பேபிய பத்திரமா பார்த்துக்கோ. நான் வந்து ஹாஸ்டல்ல அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்க போறேன்.
அப்படின்னதுக்கு ஃப்ரெண்டு சொல்லுவா, "நீ கேட்டா இதை விட சூப்பரான கார் வாங்கி கொடுக்குறதுக்கு உனக்கு தான் இருக்கானே. ஆமாம், இப்போ உன்னோட ரூம்மேட்டா கப்லூன் வந்தா என்னடா பண்ணுவ?" அப்படின்னதுக்கு இவன் சொல்லியிருப்பான், "நான் ஒன்றும் அவ்வளோ அதிர்ஷ்டம் இல்லாத ஆளெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா நல்ல வேளை அங்கே வந்து கப்லூன் இருக்க மாட்டான். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருப்பான். பார்த்தா கதவை திறந்துட்டு கப்லூன் உடனே உள்ளே வருவான். அதை பார்த்ததும் இவன் தலையை அடிச்சுப்பான். ஐயோ அம்மா அடிச்சுக்கிட்டேனே, தலை வலிக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க, என்னடா ஓகேவா நீ அப்படின்றதுக்கு நுவா சொல்லுவான், போக போக பழகிரும்டா அப்படின்றதுக்கு, ஓ போக போக நீ பழகிப்பியான்னு, இல்லை என்னோட மண்டை பழகிக்கும், நிறைய அடி வாங்குவேன் போல் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நுவாக்கு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். இப்போ 2 பேரும் ஒரே ரூமை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க இல்லையா. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கப்லூன் கிட்ட பேசும்போது, கப்லூன் வந்து ஒரு மாதிரி அவன் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான பர்சன். ஸோ ஒரு மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி தான் பதில் சொல்லுவான். இதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயையோ அப்படின்ட்டு, ஷானும் அந்த தைப்போனும் எங்களுக்கு கிளாஸ் இருக்குது, நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா இவன் பேசுவான் நுவா போயிட்டு, எப்படி இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நமக்கு என்ன முன்ன பின்ன பழக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவன் அங்கேருந்து போவான். ஏன்னா முன்னாடி வந்து நுவா சொல்லியிருப்பான் இல்லை கப்லூனை தெரியாது அப்படின்னு. அதனால தான் அவன் இப்போது கோவமாக சொல்லிட்டு போகிறான், நம்ம 2 பேருக்கு தான் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு போனதும் நுவா வந்து பேசுகிறதுக்காக வாய் எடுப்பான். ஓ அப்படி சொல்ல வாரியா, இங்கே பாரு கப்லூன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது கப்லூனுக்கு வந்து கோல் வரும். அவன் ஆன்சர் பண்ணி பேசுவான், ஓ ஜியா சொல்லு அப்படின்றது இவனுக்கு கடுப்பாகும். மறுபடியும் ஜியாவா, அந்த ஜியா கூட தான் பேசுகிறானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். பேசி முடிச்சதுக்கப்புறமா நுவா கேட்பான், உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இன்னமும் லவ் போய்கிட்டு தான் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கப்லூன் வந்து கேட்பான், உங்கள் ஜெர்மனியில் ஒட்டு கேட்க சொல்லி கொடுத்தாங்களா, அடுத்தவங்க பேசுகிறத ஒத்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தரலையா அப்படின்றது இவன் கோவமாக எழுந்திருப்பான். நான் மறுபடியும் தள்ள அடிச்சுப்பான். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இவன் தள்ள அடிச்சுக்கிறது ஒரு காமெடியாக இருக்கும். அடிபட்டதும் ஐயோ அம்மா வலிக்குதேன்ற மாதிரி கத்துவான். உடனே கப்லூன் வந்து செக் பண்ணி பார்ப்பான். பார்த்துட்டு, இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகலை, சும்மா பேபி மாதிரி பண்ணாத அப்படின்னதும் இவனுக்கு கோவம் வரும். வேணும்டா நீ அடிச்சு பாரு உன்னோட தலையை, அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்றதுக்கு கப்லூன் எதுவும் பேச மாட்டான். அப்படியே அவனோட ஃபேஸையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்புறமா என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்டதுக்கு இவன் சொல்லுவான், எனக்கு ரூம் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கணும், மெஸ்ஸியாக இருக்கிறது பிடிக்காது, ஸோ எல்லாத்தையுமே அழகாக க்ளீன் பண்ணி வச்சுடு அப்படின்றது இவன் கேட்பான். ஏன்னா நான் அதை பண்ணணும், நீங்கள் உங்களோட இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கோங்கடா அப்படின்றதுக்கு கப்லூன் சொல்லுவான், எனக்கு க்ளீனாக இருக்கிறது தான் பிடிக்கும், ஸோ க்ளீனாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். அதோடு நான் இந்த பாட்டை முடிக்கிறேன் மக்களே. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.